வணக்கம். இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் தொழில்நுட்பத்துறை, விக்யான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அனுபவம் மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிகள். நிகழ்ச்சியின் கருத்தாக்கம் டாக்டர் ஆர். ஸ்ரீதர். ஆலோசனையாளர் மிஸ் கௌசல்யா. நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் பாரதி. நேர்களே, இப்பொழுது டாக்டர் வெங்கடரங்கன் மனநல மருத்துவர் அவர்களின் ஆலோசனைகளின் தொடர்ச்சியை கேட்கலாம். இப்போ உங்ககிட்ட முதியோர்கள் மனநோய் சம்பந்தமான பிரச்சனைக்கு வரும்போது அவங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனை தான் இருக்கு அப்படின்றத நீங்க எப்படி சார் தெரிஞ்சுப்பீங்க? முதல்ல என்ன டெஸ்ட் எடுக்கணும்? இப்போ உடல் நல பிரச்சனைனா பிபி, சுகர் இது மாதிரி டெஸ்ட் பண்றோம் இல்லைங்களா? அந்த மாதிரி மனநோய்க்கு எந்த மாதிரியான டெஸ்ட், அது நீங்க டாக்டர்ஸே பண்ணிப்பீங்களா இல்ல வெளியில ஏதாவது டெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்குமா சார்? நல்ல கேள்வி கேட்டீங்க மேடம். அதாவது உடலுக்கு பிரச்சனைனா நம்ம ரத்த டெஸ்ட், சர்க்கரை வியாதி சொன்னீங்க இல்லைங்களா? சர்க்கரை வியாதி டெஸ்ட் எடுக்கணும், ரத்த டெஸ்ட் எடுத்து பார்த்தா சர்க்கரை இருக்குங்க அப்படின்னு சொல்லிடலாம். ஆனா இது மனசு சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு டெஸ்ட்ன்ட்டு குறிப்பிட்ட ஒரு டெஸ்ட்ன்ட்டு ஆணித்தரமா எடுத்தெல்லாம் பார்க்க முடியாது. இதுல என்ன எப்படி நம்ம பார்ப்போம்னா, முதல்ல நோயாளி கிட்ட பேசுவோம். அவர் மனசுல என்ன இருக்குங்கிறது அவர் சொல்றதை வச்சு கண்டுபிடிக்கிறோம். கூட அவர்களுடைய தொடர்ந்து அவரை பார்த்து இருக்கக்கூடிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இல்ல அவர் நண்பர்கள் யாரு கூட வராங்களோ அவங்க கிட்ட கேட்போம். முன்னாடி எப்படி இருந்தார், இப்ப எப்படி இருக்காரு, முன்னாடி தைரியமா தான் இருக்கேன், இப்ப ரொம்ப சோகமா இருக்காரு அப்படின்னு சொன்னா அது அவங்களுடைய சொல்ற ஒரு வார்த்தைகளை வைத்து தான் நம்ம ஒரு முடிவுக்கு வரோம். அதாவது பேஷண்ட் நம்ம பேசி அவர்கிட்ட பேசி கேட்டுக்கிறோம். கூட இருக்கக்கூடியவர் இன்ஃபார்மன்ட் சொல்றோம் இல்லைங்களா? கூட இருக்கிறவர் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் ரொம்ப முக்கியமானது. இது சிடி ஸ்கேன், பிளட் டெஸ்ட் அதை விட ரொம்ப முக்கியமானது கூட இருக்கிறவங்க சொல்றது. அவங்கதான் சொல்றாங்க. அதாவது இவர் முன்னாடி இப்படி இருந்தாருங்க, முன்னாடி தைரியமா இருந்தாருங்க, நல்லா தூங்குவாருங்க, சுறுசுறுப்பா இருப்பாரு, விளையாடுவாரு, சந்தோஷமா சிரிப்பாரு, தைரியம், குடும்பத்துக்கே தைரியம் சொன்னாரு. இப்ப ஒரு மாசமா அழுதுகிட்டே இருக்காருங்க, தூங்க மாட்டேங்கிறாருங்க, குளிக்க மாட்டேங்கிறாருங்க, நான் ஏன் இருக்கிறேன், நான் செத்து போயிடுறேங்கிறாரு, தற்கொலை செஞ்சுக்கிறேங்கிறாரு, இப்படி ஆயிட்டாருங்க அப்படி சொல்லுவாங்க. இந்த வார்த்தையை கேட்டாலே போதும் நாங்க முடிவு பண்ணிடுவோம் இது டிப்ரெஷன் அப்படின்ட்டு. இதுக்கு எந்த டெஸ்டும் தேவையில்லை, எதுவுமே கிடையாது. அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள், கருத்துக்கள், அவருடைய செயல்பாடை வச்சே நம்ம புரிஞ்சுக்கலாம். உடனடியாக நம்ம அதுக்குண்டான இந்த டிப்ரெஷன் சொல்றதே மூளையில சில ரசாயனம் குறையறதுனால ஏற்படக்கூடியதுதான். எப்படி செல்போனுக்கு சார்ஜ் குறைஞ்சிச்சுன்னா நம்ம சார்ஜ் போட்டு அதை ஏத்தணும் இல்லைங்களா? பேட்டரி குறைஞ்சிச்சுன்னா அந்த மாதிரி மூளையில சில கெமிக்கல்ஸ் இருக்கு. அதுதான் நமக்கு ஒரு தைரியத்தையும் சுறுசுறுப்பையும் கொடுக்குது. செரட்டோனின் அந்த போன்ற கெமிக்கல்ஸ் இருக்கு. அது குறைஞ்சிச்சுன்னா அவர் என்னதான் பெரிய தைரியசாலியா இருந்தாலும் அவரும் ரொம்ப சோகமாயிருவாரு, ரொம்ப கவலை வந்துடும், தூக்கமின்மை வந்துடும், ஒரு கலகலப்பு இருக்காது, அழுக ஆரம்பிச்சிருவாரு. நம்ம ஏன் இருக்கிறோம், இறந்துடலாமா, தற்கொலை செஞ்சுக்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாம் வரும். இதுதான் டிப்ரெஷன் சொல்றோம். அந்த மாதிரி நபரை நம்ம பேசியே கண்டுபிடிச்சலாம், ரொம்ப சுலபம். அதுக்குண்டான சிகிச்சை எல்லாம் சில மாத்திரை எல்லாம் தொடர்ந்து சாப்பிட்டு வைங்களேன், ஒரு 10 நாள் 15 நாள்லயே நல்ல பழைய சுறுசுறுப்பு வந்துடும். அதனால சைக்காட்ரிஸ்ட பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செலவே இல்லை. மற்ற டிபார்ட்மெண்ட்ல கூட உங்களுக்கு சிடி ஸ்கேன் எடுங்க, எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுங்க, அது போன்ற சில ஆயிரங்கள் செலவு செய்ய வேண்டியிருக்கும். சைக்காட்ரிஸ்ட பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பண செலவு கிடையாது, நேரம் தான் செலவு பண்ணும். ஒரு அரை மணி நேரம், ஒரு 1/4 மணி நேரம், 20 நிமிஷம் பேசணும்னு வைங்களேன், மனசு விட்டு பேசணும்னு சொல்லுவேன். மனசுல இருக்குது அப்பதான் வெளியே வரும், அதை தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை இது ஏதோ ஒரு மூளை நரம்பியல் பிரச்சனையா இருக்குமோ அப்படின்னு தோணும் போது அதுக்காக சில சமயம் நம்ம சிடி ஸ்கேன் எடுக்கிறது, இல்ல சில ரத்த டெஸ்ட். ஏன்னா சுகர் குறைவா இருக்கு, சர்க்கரை வேகம் ரொம்ப குறைஞ்சிச்சு, சர்க்கரை ரொம்ப குறைஞ்சிச்சுன்னா கூட சில பேருக்கு மயக்கம் வரும், ஒரு குழப்பமா இருப்பாங்க. நம்ம அது போன்ற சில உடல் பிரச்சனைகளை நாம் அதை இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக, அதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக சில சமயம் சில சாதாரண டெஸ்டுகள் எடுக்க வேண்டியிருக்கும். அதை தவிர சைக்காட்ரிஸ்டோட பெரிய முக்கியமான வேலையை அவங்களோட பேசுவது, நோயாளியுடன் பேசுவது, நோயாளியுடன் கூட இருப்பவர்களுடன் பேசுவது. இப்படி பேசிதான் நம்ம நோய்களை இருக்கா இல்லையான்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ உடல்நல பிரச்சனைகளும் மனதை பாதிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னீங்க சார். இப்போ முதியோர்களுக்கு எந்த மாதிரியான உடல்நல பிரச்சனைகள் இருந்தா மனதுல பாதிப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க. வயதானவர்களுக்கு வரக்கூடிய சில பிரச்சனைகள், உடம்பு பிரச்சனை, குறிப்பா பக்கவாதம்ட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா? ஸ்ட்ரோக் அப்படின்ட்டு ஆங்கிலத்துல சொல்றோம். கை ஒரு பக்கம் கை காலு வராம போயிடும், வாய் ஒரு பக்கம் கோணலா இழுத்துக்கும்.
பக்கவாதம் வந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால வயதானவர்களுக்கு வரக்கூடிய ஒரு நரம்பியல் பிரச்சனை, மூளையில ரத்த ஓட்ட திடீர்னு தடைப்பட்டுருச்சு, இல்ல ரத்த குழாய் வெடிச்சிருச்சு அப்படிங்கும் போது சில பேருக்கு உயிருக்கு ஆபத்தாயிடும், சில பேர் உயிர் பழிச்சிருவாங்க. ஆனா கை கால் அசைய முடியாம இருக்கும். அதுதான் பக்கவாதம் சொல்றோம். அது போன்ற நபர்கள் சில நாட்களுக்கு பிறகு நடக்க ஆரம்பித்து விடுவார்கள். சில சமயம் நடக்க முடியாம போயிடலாம், சில பேர் நடப்பார்கள், சில குறைகளோட நடப்பாங்க. இந்த மாதிரி பக்கவாதம் வந்து போனவர்கள் அவர்களுக்கு கூட டிப்ரெஷன் அப்படிங்கிற பிரச்சனை வரும். இன்னும் சில பேர் வயதானவர்களுக்கு லேசா கையை நடுக்க இருந்துகிட்டே இருக்கும், மிகவும் மெதுவாக நடப்பார்கள், ஸ்லோவா நடப்பார்கள். அவர்களுடைய செயல்பாடு ஒரு சட்டை அணிவதற்கே ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆகும். பட்டனை ஒவ்வொன்றா போடுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ரொம்ப சின்ன சின்ன அடி எடுத்து மெதுவா நடப்பார்கள். அவர்களுக்கு பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் சொல்லுவோம், நரம்பியல் பிரச்சனை. இது போன்ற நோய்கள். இது தவிர முட்டி, வயதானவர்களுக்கு முட்டி சேஞ்சு போச்சுங்க, கால் முட்டி இருக்கு இல்லைங்களா, நீ ஜாயிண்ட், அது கால் முட்டி சேஞ்சிருச்சு, நடக்கவே முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் முட்டி மாற்று சிகிச்சை எல்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி எல்லாம் சொல்லும் போது வேதனையா இருக்கும். பல நாளா முட்டி வலிங்கும் போது வலி தாங்க முடியாம அதனாலேயே டிப்ரெஷன் வந்துடும், தூக்கம் வராது. இது போன்ற நாள்பட்ட வலியை உண்டு பண்ணக்கூடிய சில பிரச்சனைகள், இந்த பிரச்சனை எல்லாம் வரும்போது மனசு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது போக வயதானவர்களா இருந்தாலும் சில பேர் குடிப்பழக்கம் இருக்கு பாருங்க, அது சமுதாயத்தையும் பாதிக்குது, குடும்பத்தையும் பாதிக்குது, தனி மனிதனையும் பாதிக்குது. தொடர்ந்து குடிச்சிட்டே இருக்கிறாரு. அவர் சின்ன வயசுல இருந்து குடிப்பாருங்க, அவர் எல்லாம் சொன்னா கேட்க மாட்டார் அப்படின்னு சொல்லி தினமும் குடிச்சிட்டே இருந்தோம்னா இது வரைக்கும் ஏதோ பிரச்சனை வரலைன்னா கூட வயதான காலத்துல குடியினால வரக்கூடிய பிரச்சனைகள், குடியினால மறதி நோய் வரலாம், குடியினால மனக்குழப்பம் வரலாம், குடியை திடீர்னு அதிகமா குடிச்சு திடீர்னு குடியை விட்டுட்டா அதனால மனக்குழப்பம் வரலாம். அதனால குடி சார்ந்த குடிப்பழக்கத்தினால வரக்கூடிய ஆல்கஹால் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் அதுவும் வயதானவர்கள் வரலாம். அதனால பலவிதமான பிரச்சனைகள் வருது. உடல் சார்ந்த மாத்திரைகள், சில சமயம் உடம்பு பிரச்சனைக்கு ஏதாவது மாத்திரை சாப்பிட்டு அதனால சில சைடு எஃபெக்ட் வரலாம். அது மாதிரி உடல் பிரச்சனைகள் என்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு சில மாத்திரை கொடுக்க கூடாது, அந்த மாதிரிலாம் நமக்கு இருக்கு. அவருக்கு என்ன வயதானவர்களுக்கு சிகிச்சை பண்ணும்போது அவர் ஏற்கனவே என்ன சிகிச்சை எடுத்துட்டு இருக்காரு, ஏற்கனவே என்ன மாத்திரை சாப்பிட்றாங்க அதையும் பார்க்கணும். பொதுவா நாங்க மனசு டாக்டருங்கிற முறையில நாங்க என்ன பண்ணுவோம்னா வயசானவர்களுக்கு எப்பயுமே லேசான மருந்து தான் கொடுப்போம். வயசானவர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிகமான மாத்திரை, தூக்க மாத்திரை இதெல்லாம் கொடுத்துட்டோம்னா மயக்கடிச்சு கீழே விழுந்துருவாங்க. அதனால எப்பயுமே வயதானவர்களை பொறுத்த வரைக்கும் லேசான மாத்திரை தான் கொடுத்து படிப்படியாக தான் அவர்களுக்கு தேவைப்பட்டாதான் மாத்திரை ஏற்றணும். ஏன்னா அவர்களுக்கு லேசான மாத்திரையிலேயே ரொம்பவும் பக்க விளைவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் அதிகமா இருக்கு. அதனால ஜாக்கிரதையா தான் அவங்களுக்கு நாங்க சிகிச்சை அளிப்போம். நாங்க பாக்குற முதியவர்களே பாத்தீங்கன்னா சில பேர் பாத்தீங்கன்னா இந்த ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் தனியா ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க. ரிட்டையர்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தனியா ஒரு ரூம்ல உட்காந்துட்டு நான் சொன்னா யார் கேட்க போறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஏதோ ஒரு தனிமைப்படுத்திக்கிட்டு இருக்கிற சில முதியவர்கள் இருக்காங்க. சில பேர் பாத்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமும் 70 வயசானாலும் அதே ஆக்டிவ்னஸ்ல குடும்பத்துக்காகவும் சொசைட்டிக்காகவும் ஓடிட்டு இருக்கிறவங்களும் பாக்குறோம். 2 கேட்டகரி பாக்குறோம். இப்போ இந்த மாதிரி ஒதுங்கி இருக்கிறாங்க இல்லைங்களா சார், அவங்க வெளிவரது அவங்க கையில இருக்கா, இல்ல அந்த குடும்பம் நம்ம சமுதாயத்தோட பங்களிப்பு அதுல இருக்கணுமா? அதாவதுங்க, வயதானவர்களை நம்ம எப்பயுமே அவர்களை போற்றணும். போற்றி அவர்களை ஒரு தங்க சுரங்கம் மாதிரி, ஒரு ட்ரெஷர், அதை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கறத பொறுத்துதான் இருக்கு. அதாவது ஒரு பிரபலமா ஒரு வசனம், ஒரு நடிகர் விவேக், மறைந்த நடிகர் விவேக் அவர் ஒன்று சொல்லுவார், வோல்டேஜ் இது ரெண்டுமே நம்ம நாட்டுல ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்ட்டு ஒரு விளையாட்டா சொல்லுவார். அந்த மாதிரி அது விளையாட்டா சொல்லலாம். ஆனா பொதுவா வயதானவர்கள் அவர்கள் அனுபவங்கள் அது யாருக்கிட்டையும் நமக்கு கிடைக்காது. நம்ம தாத்தா பாட்டி அவங்க கிட்ட எல்லாம் போய் உட்காந்து பேசணும்னா எத்தனை விஷயத்த சொல்லுவாங்க. அந்த காலத்துல அப்படி இருந்தோம், இப்படி இருந்தோம், எவ்வளவோ அனுபவம் இருக்கு. தீர்க்க முடியாத சில பிரச்சனைகள், குடும்பத்துல வரக்கூடிய பேரம்பேத்திகளுடைய சில பிரச்சனையா இருக்கலாம், ஏதோ காதல் பிரச்சனையா இருக்கலாம், ஏதாச்சும் ஒரு கணவன் மனைவி புதிதாக கல்யாணம் ஆனவர்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன சண்டை சச்சரவு இருக்கலாம். இதெல்லாம் ஒரு நடுத்தர வயதினர் சரியான ஒரு கண்ணோட்டம் இருக்காது. வீட்டுல ஒரு தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா அவங்க தெளிவா சொல்லுவாங்க, இந்த மாதிரி பண்ணுப்பா, இப்படி பண்ணுப்பான்னு. அந்த பிரச்சனை சுகமா முடிச்சிடும். அதனால அனுபவத்துல கட்டாயம் அவங்க உயர்ந்தவர்கள், அவர்களை கட்டாயம் நம்ம போட்டணும். நம்ம சாதாரணமா நடக்க தெரியாம இருக்கும்போது அவங்க தானே கைப்பிடிச்சு நம்மளை நடக்க வச்சவங்க. அதனால
வயதான காலத்துல அவர்களுக்கு வந்து ஒவ்வொருத்தருடைய கடமை, ஒவ்வொருத்தருடைய நடுத்தர வயதா இருக்கலாம், சின்னவர்களா இருக்கலாம். அந்த காலத்துல நாம பஸ்ல போகும்போதெல்லாம் நான் பார்த்த காட்சி, எவ்வளோ வயதான ஒருத்தர் பஸ்ல ஏறாரு அப்படின்னா சாதாரணமா எங்களை மாதிரி இருக்கிறவங்கள டக்குன்னு எந்திரிச்சு அவங்களை உட்காரதுக்கு இடம் கொடுப்போம். பெரியவரை வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இப்ப அந்த மாதிரியான ஒரு பண்புகள் எல்லாம் குறைஞ்சிட்டு வருது. பஸ்ல சில பேருந்துல நடத்துனர்கள்லாம் அவங்க நடந்துக்கிற விதம் எல்லாம் ரொம்ப கொடுமையா இருக்கு. யோ பெருசு இறங்கியா ஏரியா அப்படின்ட்டு தாறுமாறா அவர்களை வந்து பெருசு பெருசுன்னு கூப்பிடுறது, மரியாதை குறைவா பேசுறது, நிறுத்துறது. வந்து வயதானவர்கள் இறங்கும் போது, பேருந்துல இருந்து இறங்கும் போது எவ்வளவு சிரமப்பட்டு இறங்குவாங்க. கொஞ்ச நேரம் பொறுமையா இருந்து இறங்கின பின்னாடிதான் வண்டி எடுக்கணும். அதை கூட அவங்க செய்யறதில்ல. அதனால வயதானவர்கள் எவ்வளவு பேர், நம்ம நோயாளி எவ்வளவு பேர் பஸ்ல பயணம் செஞ்சு வரவங்க, அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. நிறுத்த வேண்டிய ஸ்டாப் போட்டு தள்ளி நிறுத்துறது, பெரியவர்களை பார்த்து கேலியாக பார்ப்பது, யோ பெருசு, யோ சொட்டை, யோ பாட்டி, இறங்கு அப்படி இப்படின்ட்டு மரியாதை குறைவா வா போன்னு பேசுறது, இதெல்லாம் வந்து தவறான அணுகுமுறை. அதே வயதை நம்மளும் தான் அடைய போறோம். அதனால வயது முதியவர்களை ஒரு கனிவா பார்க்கணும், அவர்களை வந்து மரியாதையா நடத்தணும். அதனாலதான் அரசாங்கம் நிறைய திட்டம் வச்சிருக்கு இல்லைங்களா. சீனியர் சிட்டிசன் எவ்வளவு ஒரு பெரிய ஒரு பேரு கொடுத்து சீனியர் சிட்டிசனுக்கு அவங்களுக்கு வெல்ஃபேர் என்ன பண்ணலாம், முதியாத உதவித்தொகை கொடுக்கறதா, அவர்களுக்கு இன்கம் டாக்ஸ்ல ரிபேட் கொடுக்கறதா, அவர்களுக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்ட்டுலாம் வந்து அரசாங்கம் நிறைய திட்டம் போட்டுட்டு இருக்கு. அதனால நம்மளுடைய ஒவ்வொரு குடிமகனுடைய கடமை வந்து நம்ம வீட்டில் உள்ள பெரியவர்களையும் நாம மதிக்கணும், அவர்கள் வேண்டுகிற வசதிகள்லாம் செஞ்சு தரணும், அன்பா சில வார்த்தைகள் பேசணும், அவர்களுக்கு உண்டான பண உதவி எல்லாம் செய்யணும், அவர்களுக்காக நேரம் செலவழிக்கணும். நம்ம அவங்களோட போய் சில நேரம் வந்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் நேரம் பேசணும், அவங்கள வெளியே அப்படியே கூட்டிட்டு போகணும், அவங்களுடைய தேவைகளை புரிஞ்சுக்கணும், அவர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்ம வீட்டில் உள்ள பெரியவர்களுக்கும் மரியாதையா நடத்தணும். நாம எந்த பணியில வேணா இருக்கலாம், நம்ம ஒரு கடை வச்சிருக்கலாம், நம்ம ஒரு ஆட்டோ டிரைவரா இருக்கலாம், நம்ம பஸ் டிரைவரா இருக்கலாம், ஒரு டாக்டரா இருக்கலாம், நர்சம்மாவா இருக்கலாம். எந்த பணி செய்தாலும் பெரியவர்கள் என்றால் அவர்களுக்கு உண்டான மரியாதையை வழங்க வேண்டும், அவர்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும். பேருந்தில் செல்லும் போது உட்கார சொல்றது, இது போன்றதெல்லாம் பெரியவர்களுக்கான மரியாதை கொடுப்பது நம்ம நாட்டினுடைய பண்பு. எல்லா இடத்துலயும் நம்ம என்ன பண்றோம், பெரியவர் வந்தோம்னா அவன் காலில் விழுந்து கும்பிடுறோம், வணங்குறோம் இல்லைங்களா. அந்த பண்பை வந்து நம்ம தொடர்ந்து போற்றி பாதுகாக்க வேண்டும். நம்ம நாட்டுல வந்து பெரியவங்களுக்கு உண்டான மரியாதை உண்டு. அதனால எப்பயுமே பெரியவங்களுக்கு நம்ம அந்த மரியாதையை கொடுக்கணும், அவங்களுடைய உடலை நல்லா பாத்துக்கணும், அவங்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் மகிழ்ச்சியா இருக்கு, என் பசங்க நல்லா பாத்துக்கிறாங்க அப்படிங்கிற வார்த்தை அவங்க கிட்ட வரணும். எவ்வளவோ வயதான பாட்டிகள வராங்க நம்ம மணக்குள விநாயகர் மருத்துவமனைக்கு, நிறைய பேரை கூட்டிட்டு வந்து மருமகளை தான் கூட்டிட்டு வராங்க. அதான் ஆச்சரியமான விஷயம் பாருங்க. இப்ப வந்து அந்த காலத்துல மருமகள் மாமியார்னா ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு நம்ம அப்பப்ப கேள்விப்படுவோம். இப்ப நிறைய பேர் நல்ல ஒத்துமையா இருக்காங்க, நம்ம சந்தோஷமா கூட்டிட்டு வராங்க, மருமகளை வந்து மாமியார் நல்லா கவனிச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி நல்ல ஒரு எடுத்துக்காட்டுகள் ஏகப்பட்டது இருக்கு. அதனால வயதானவர்கள அருமையா வந்து எப்படி குழந்தைகளை கூட்டு போய் தடுப்பூசி எல்லாம் போட்டு, தடுப்பூசி சொட்டு மருந்து எல்லாம் கூட்டு போய் டாக்டர் கிட்ட காட்டுறோமோ, அதே மாதிரி வயதானவர்களையும் நம்ம வந்து அடிக்கடி மருத்துவமனைக்கு வருஷத்துக்கு 1 முறை 2 முறை கூட்டிட்டு வந்து, அவர்கள் காது கேட்கலைங்க, கண்ணு தெரியலைங்க, அந்த மாதிரிலாம் நிறைய குறைகள் சொல்லுவாங்க. அவங்க பாட்டு கிடக்குறாங்க, வயசான காலத்துல இவங்களுக்கு வேற வேலை இல்லையா அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. அவர்களையும் கூட்டு போய் மருத்துவமனையில காண்பித்து அவர்களுக்கு உண்டான சிகிச்சை எல்லாம் கொடுத்து அவங்கள மகிழ்வா வச்சுக்கணும். அவங்களுக்கு உண்டான துணிமணி வாங்கி தரது என்ன, அவங்களுக்கு வந்து வெளியே கூட்டிட்டு போறது, மளிகை சாமான் வாங்கி தர்றது, எந்த விதமான ஒரு மனசுலயும் ஒரு குறை இல்லாம அவங்களை வச்சுட்டேன்னு வைங்களேன், அவங்க இருக்கும்போது நம்மளை எல்லாம் வாழ்த்துவாங்க. அது வந்து நமக்கு நிச்சயம் நல்ல ஒரு பலன் அளிக்கும். அப்பதான் ஒரு இதை பார்க்கக்கூடிய பேரம்பேத்தியெல்லாம் வந்து அப்பதான் அந்த பண்புகள் பண்பாடுகள் அதெல்லாம் வந்து தொடர்ந்து அதை நம்ம வந்து கடைபிடிப்பாங்க. நமக்கு வயதாகும் போது நம்ம பசங்க நம்மளை ஒழுங்கா பாத்துக்குவாங்க. சரிங்களா சார்? இப்ப வந்து உடம்புல வந்து எந்த வியாதியுமே இல்லாம சில முதியோர்கள் வந்து எனக்கு உடம்புல வலிக்குது, அங்க வலிக்குது, இங்க வலிக்குது, அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து சொல்றாங்கன்னு சில டாக்டர் சொல்றாங்க. நாங்க டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டோம், அவங்களுக்கு வந்து ஹெல்த் வைஸ் உடம்புல எதுவும் ப்ராப்ளம் இல்ல, நீங்க வந்து வேணா சைக்காட்ரிஸ்ட் பாருங்க அப்படின்னு சொல்றதா சில பேர் சொல்றாங்க சார். அது எதனால ஏற்படுது சார்? இதுவும் நல்ல ஒரு கேள்வி. இது எப்படின்னா, ஒருத்தர் நபர் உடம்புல எல்லாம் அங்க வலிக்குது, இங்க வலிக்குது, இந்த மாதிரி தலை வலிக்குது, உடம்பு வலிக்குது,
தாங்க முடியாத வழியா இருக்கு, தூக்கம் வரல, இந்த மாதிரி சில குறைகள் சொல்றாருன்னு வைங்களேன். இவரு போய் ஒரு எலும்பு டாக்டர் பாக்குறாரு, ஏதோ ஒரு இல்ல பொது டாக்டர் பாக்குறாரு. அவரு இந்த நோய்க்கு இந்த குறைகள் வந்து இந்த நோயா இருக்கும்னு எண்ணி சில எக்ஸ்ரே சில பிளட் டெஸ்ட் அந்த மாதிரி எடுப்பாங்க. அதுல வந்து நார்மல் அப்படின்னு வந்துச்சுன்னு வைங்களேன், அவன் என்ன நினைக்கிறாங்க, எல்லாம் நார்மலா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்ப நோயாளி மத்தியில மனசுல என்ன ஆகும்னா, அப்ப நான் என்ன சொல்றது என்ன பொய்யா, நான் என்ன சும்மாவா சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கவலை வந்துடும். கூட்டிட்டு போன நோயாளியோடைய சொந்தக்காரர்கள் என்ன சொல்லுவாங்க, எல்லாம் நல்லா இருக்கு, நீ தான் சும்மா சும்மா சொல்ற அப்படிங்கிற மாதிரி அவங்கள ஒரு குறைப்பட்டு பேசுவாங்க. இது அப்பப்ப நம்ம பாக்குற ஒரு பிரச்சனை தான். அதாவது நோயாளி சொல்லக்கூடிய அனைத்துமே உண்மை, அவருக்கான அப்படின்னு நினைச்சுதான் ஒவ்வொரு மருத்துவரும் வைத்தியம் பண்ணும். அது மாதிரி ஏதோ ஒரு டெஸ்ட் 2 டெஸ்ட் நெகட்டிவ் அப்படின்னா அது நார்மலா இருக்குன்னு தான், அந்த டெஸ்ட்ல இந்த நோயை கண்டுபிடிக்க முடியலன்னு தான் எடுத்துக்கணுமே தவிர நோயாளி சொல்வது பொய் அப்படின்னு நம்ம எடுத்துக்கூடாது. நோயாளி சொல்றது உண்மை. அவரோட இடத்துல இருந்து நம்ம அது எம்பத்தியோட நம்ம இருந்து பார்க்கணும். அவர் எவ்வளவு கஷ்டப்படுவாரு, அப்ப இந்த நோயா இருக்குமா அந்த நோயா இருக்குமான்னு நம்ம கடைசி வரைக்கும் அதை கண்டுபிடிச்சு ஆறுதலான வார்த்தை கூறி அதுக்குண்டான சிகிச்சை கொடுத்தோம்னா அவர் சரியாயிருவார். நீ சொல்றதே வந்து தவறுங்கிற மாதிரி நம்ம சில பேர் சொல்லும் போது அவருக்கு நான் என்னங்க சும்மா வாங்க சொல்றேங்கிற மாதிரி நினைப்பாங்க. அதனால நோயாளி சொல்றது முழுக்க முழுக்க நம்ம நம்பணும். ஒரு டாக்டருங்கிறவரு முழுக்க முழுக்க அவர் சொல்றதை நம்பி அவருக்கு இந்த நோயா இருக்குமா அந்த நோயா இருக்குமா நம்ம மூளையை கசக்கி அது சரியான கண்டுபிடிச்சிட்டு வைங்களேன். இந்த பூட்டுக்கு இந்த சாவி போட்டாதான் திறக்கும் அப்படி இருந்துச்சுன்னா அது சம்மந்தமில்லாத வேற சாவி போட்டா எப்படி திறக்கும்? நம்ம என்ன பூட்டை குறை சொல்லக்கூடாது, அதுக்கு ஏற்ற சாவியை எடுத்து போட்டோம்னா பூட்டு திறந்துடும். அதனால எடுத்த உடனே எல்லா டாக்டர்களும் வந்து உடனடியா ஒரே நாள்ல கண்டுபிடிச்சிட மாட்டாங்க. அதாவது வயதானவர்களுக்குல எத்தனையோ பிரச்சனை இருக்கும். அஜீரண கோளாறுன்னு வருவாரு, அது அல்சர் நினைச்சு மருந்து கொடுப்போம், சரியாகாது. 1 மாசம் பார்ப்போம், இன்னும் சரியாகவே மாட்டேங்குது, என்ன மருந்து கொடுத்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு எண்டோஸ்கோபி வாய் வழியா குழாய் விட்டு பார்த்து இன்னொரு சில டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்தா அது ஆச்சரியப்பட வகையில அது ஒரு புற்றுநோயா கூட இருக்கலாம் வயதான காலத்துல. அதனால அது என்ன நோய்ங்கிறது சாதாரண நோயா இல்ல கொஞ்சம் அபூர்வமான நோயா அப்படிங்கிறது கொஞ்சம் தொடர்ந்து சில டெஸ்டுகள்லாம் பண்ணி அதை வந்து பார்த்தாதான் கண்டுபிடிக்க முடியும். அதனால நோயாளி சொல்லக்கூடிய எதையுமே நம்ம உதாசீனப்படுத்தக்கூடாது, தொடர்ந்து அவருக்கு வந்து சிகிச்சை அளிக்கணும். இப்ப ஒரு டாக்டர் பாக்குற சரியாயில்னா இன்னொரு டாக்டர் மாறி இருக்கக்கூடாது, தொடர்ந்து அதே டாக்டர் கிட்ட போய் சொல்லி இந்த மாதிரி டாக்டர் இப்படி இருக்குன்னு சொன்னா அவர்கள் வேற ஏதோ ஒரு யோசனையில பார்த்து கண்டுபிடிப்பாங்க. ஏன்னா வயதானவர்கள் பல பிரச்சனைகள் இருக்கும். அதனால எந்த பிரச்சனைன்ட்டு சரியான முதல்ல நோயை கண்டுபிடிக்கணும். நோய் நாடி நோய் முதல் நாடின்னு சொல்றாங்க இல்லையா, நோயை சரியா கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுக்குறான சிகிச்சை கொடுத்தா சரியாயிடும். அதனால நோயாளியை நம்ம எந்த காரணத்தை கொண்டு வயதானவர் ஒருத்தர் சொல்றாருன்னா நமக்கு கஷ்டமா இருக்கலாம், அடிக்கடி டாக்டர் கிட்ட கூட்டு போறது, நமக்கு வேலை இருக்கும், தாத்தா பாட்டியை கூட்டிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறது கஷ்டமா இருக்கலாம். ஆனால் இது வந்து அந்த கஷ்டத்தை நம்ம வெளிக்காட்டிக்க கூடாது. அப்ப நோயாளி என்ன சொல்லுவாரு, வயசானவங்க என்ன சொல்லுவாங்க, எதுக்கு கஷ்டம் நம்ம எதுக்கு சொல்றதுன்னு சொல்லாமே விட்டுருவாங்க. அதனால வாங்க பாட்டி உங்களை விட என்ன முக்கியம், வாங்க நீ காலேஜ் லீவ் போடுவோம், எவ்வளவோ நாள் காலேஜுக்கு லீவ் போடுறோம், வாங்க உங்களை கூட்டு போறேன்னு சொல்லிட்டு ஒரு மகிழ்ச்சியா அவன் பேரனோ பேத்தியோ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்தாங்கன்னா எவ்வளவு நல்லா இருக்கு, அதுலயே பாதி சரியான மாதிரி இருக்கு. அதனால கனிவான பேச்சு, நல்ல அன்பான உபசரிப்பு, நல்ல சிறப்பான சிகிச்சை எல்லாம் கொடுத்தோம்னு வைங்களேன், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாம் நல்லா இருக்கும். அவங்க மகிழ்ச்சியா இருந்ததை வீடே களைகட்டும், வீடு நல்ல மகிழ்ச்சியா இருக்கும். சரிங்களா? வயதாக ஒவ்வொருத்தரும் அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாத்தையுமே வந்து குறைச்சிடுறாங்க. அதுக்கு வந்து சமுதாயம் காரணமா இருக்கா இல்ல அவங்க மனநலனே அப்படி இருக்கா சார்? ஏன் வயதானவங்க இப்படி செலவு பண்ணிக்கணும் அந்த மாதிரி எண்ணங்கள் வந்து குடும்பத்திலேயோ இல்ல சமுதாயத்திலேயோ இருக்கிறதுனால அவங்க அப்படி மாறி போயிடுறாங்களா இல்ல அவங்களுக்காகவே வந்து அதெல்லாம் இருக்கிற ஈடுபாடெல்லாம் குறைஞ்சிடுதுமா வயதாக? இதுவும் வந்து ஒவ்வொரு நபருக்கும் வித்தியாசப்படுது. நீங்க வந்து 70 வயசா இருப்பாரு, 65 வயசா இருப்பாரு ஆண், அவர் வந்து டையல் அடிச்சுவார் முகத்துக்கு, முடிய வந்து நிறைய முடிய மறைக்கிறதுக்காக டை அடிச்சுக்கிறாங்க. டை அடிச்சுட்டு அவர் பார்க்கறதுக்கு சின்ன வயசு மாதிரி காட்டிக்குவாங்க, அது ஒருத்தரோட இயல்பு. அதே மாதிரி பெண்களுக்கு அப்படிதான். பெண்கள் சில பேர் வந்து 45 வயது பெண்மணி டை அடிக்காம சாதாரணமா இருக்காங்க. இப்ப பிரபலமான நடிகர் அஜித் குமார் இருக்காரு இல்லைங்களா, அவரெல்லாம் ரொம்ப பிரபலமான நடிகர். அவர் வந்து வெளி நிகழ்ச்சியில எல்லாம் கலந்துக்கும் போது டை அடிக்கிறது, அவர் வந்து நிறைய முடிய வந்து அதை மறைக்கிறது இல்ல. அதனாலயே நிறைய பேர் வந்து நிறைய முடி இருக்கிறவங்க வந்து டை அடிக்காம இருக்காங்க. அதாவது டை அடிப்பது என்பது அதுல நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கனால அதனாலயே சில சிக்கல்கள் வருது. அதனால எதையும் வந்து இயற்கையா நம்ம எடுத்துக்கணும். எல்லாமே அழகுதான், நிறைய முடி இருந்தாலும் அது அழகு. ஏன்னா இப்ப வந்து நிறைய பேர் என்ன பண்றாங்க, கருப்பு முடியும் வந்து பணம் கொடுத்து கலர் அடிச்சுக்காங்க. சில
ஆண்கள் பெண்கள் இளைஞர்கள் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. அதனால எதாமே நம்ம பார்வையில தான் இருக்கு. நம்ம கண்ணுக்கு எல்லாமே அழகுதான். அது சில பேர் என்ன சொல்லுவாங்க, சொல்லியே கருப்பா இருக்கிறது ஒரு அந்த அளவுக்கு அழகு இல்லை, சிவப்பு தான் அழகுன்னு சொல்லிட்டு அதுக்காகவே ஏகப்பட்ட செலவு பண்ண காலகட்டம் எல்லாம் அந்த காலத்துல உண்டு. அதனால இப்ப கூட அது மாதிரி சில பேர் நினைக்கிறாங்க. அதனால இந்த தாழ்வு மனப்பான்மை இருக்க தேவையில்லை. வயதானவர்கள் எப்போதும் மகிழ்ச்சியா இருக்கணும். சில பேருக்கு நல்ல மேக்கப் போட்டுக்கணும், நல்லா ஸ்டைலா இருக்கணும், நல்லா புத்தாடை உடுத்திக்கணும், இளைஞர்கள் மாதிரி மாடர்ன் ட்ரெஸ் போட்டுக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இருக்கலாம். அதனால ஒன்றும் தவறு கிடையாது. அதனால மனநிலை தான் நமக்கு முக்கியம். அதாவது வயதானவர்கள் என்றால் அவர்கள் வந்து சரியா உடை உடுத்த கூடாது என்பதெல்லாம் கிடையாது. வயதானவர்கள் எதுக்காக அடிக்கிறாங்கன்னா டை இது மாதிரிலாம் அடிச்சுட்டு கொஞ்சம் இளைஞர் மாதிரி இருந்தா அவங்களுக்கு ஒரு உற்சாகமா இருக்குதுன்னா அடிச்சுக்கலாம், ஒன்றும் தவறு கிடையாது. அதே மாதிரிதான் பெண்களும் வந்து வயதானவர்கள் அப்படிங்கிறதுக்காக அவங்க அலங்காரம் பண்ணிக்கணும்னு கிடையாது. வயதான பாட்டிகள் எல்லாம் கல்யாணத்துக்கெல்லாம் வரும்போது எவ்வளவு நகையெல்லாம் போட்டுட்டு எவ்வளவு மேக்கப் எல்லாம் போட்டுட்டு எவ்வளவு சந்தோஷமா வராங்க. ஆக எதுவுமே வந்து உடலுக்கு பாதிக்கல அப்படிங்கும் போது நமக்கு ஒன்றும் தவறு கிடையாது. அவங்க அவங்களுடைய விருப்பத்துக்கு வந்து தகுந்த மாதிரி அவங்க தன்னை அலங்காரப்படுத்திக்கலாம். தன்னை அலங்காரப்படுத்தி தன்னை அழகா தெரியணும், உற்சாகமா தெரியணும் அப்படிங்கிறதுக்கு செய்யலாம், தவறே கிடையாது. அதனால டை அடிப்பதுல இன்னும் ஒரு சில குறைன்னா அதுல சில கெமிக்கல்ஸ் இருக்கும்போது அது வந்து சில பேருக்கு ஒவ்வாமை அலர்ஜி ஏற்படும். சில பேருக்கு இதனால வந்து கேன்சர் கூட வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. அதனால நான் நிறைய அது ஒரு பெருமையா தான் நினைச்சுக்கணும். வெள்ளி முடி வெள்ளை முடி வந்து அது ஒரு ஒரு பெருமைன்னு நினைச்சுக்கணும். அதனால அவங்க மனசை பொறுத்து தான் இருக்கு. அதனால இது வந்து அந்த நபர் எடுக்க வேண்டிய முடிவு தான். ஆக மொத்தத்துல நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா, வயதாகி விட்டது என்று ஒருவர் தாழ்வா நினைக்க கூடாது. அவர் வந்து உற்சாகமா இருக்கு. நம்ம வந்து 70 வயசு தானே ஆச்சு, 80 வயசு தானே ஆச்சு, 100 வயசு வரைக்கும் வாழலாம் அப்படிதான் நினைக்கணும். இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து உற்சாகமா இருக்கணும், மற்றவங்களையும் நம்ம உற்சாகப்படுத்தணும். அந்த மாதிரி ஒரு கலகலப்பான ஒரு சூழ்நிலையில தான் இருக்கணும். அப்பதான் நிறைய பேர் சொல்றாங்க இல்லைங்களா, அவர் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருந்தாருங்க, 4 பேருக்கு உதவி செஞ்சாரு, கலகலப்பா இருந்தாரு. அந்த மாதிரி அந்த எண்ணங்கள் வந்து குடும்ப தலைவருங்க முறையில 4 பேருக்கு உதவியா இருக்கிற அளவுக்கு நம்ம வயதானவர்கள் இருக்கணும். அதுக்கு உண்டான ஒரு மேக்கப் போட்டுக்கிறாரு, நல்லா ட்ரெஸ் பண்றாருன்னா நமக்கு மகிழ்ச்சி தான். அதனால வயசான காலத்துல இவருக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்ட்டு நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் என்னோட கருத்துங்க. நன்றி சார். நேயர்களே, டாக்டர் வெங்கடரங்கன் மனநல மருத்துவர் அவர்களின் ஆலோசனைகளின் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் கேட்கலாம். நன்றி.